வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதசிஸ் இந்த சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். எ ரேண்டம் சாம்பிள் ஆஃப் 10 பாய்ஸ் ஹேஸ் த ஃபாலோயிங் ஐக்யூஸ் 70, 120, 110, 101, 88, 83, 95, 98, 107 and 100. To these data support the assumption of a population mean IQ of 100 at 5% level of significance. இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 10 பாய்ஸோட ஐக்யூ கொடுத்துருக்காங்க. 10 பாய்ஸ்னும் போது n less than 30, ஸோ இட் இஸ் ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்னு எழுதிடலாம். ஸோ இந்த சாம்பிள் வந்து 10 பாய்ஸோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? இது ஐக்யூ ஆஃப் 100 இருக்கிற ஒரு பாப்புலேஷன்லேருந்து எடுக்கப்பட்ட சாம்பிளான்னு கேட்டிருக்காங்க. ஐடென்டிஃபிகேஷன் டு டெஸ்ட் த சிக்னிஃபிகன்ஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சாம்பிள் மீன் அண்ட் பாப்புலேஷன் மீன். we use t test for single mean. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? இது வந்து significance difference between இந்த sample mean and population mean. இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஃபார் ஸ்மால் சாம்பிள். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது t test. புரியுதாம்மா? அடுத்து null hypothesis. null hypothesis என்ன சொல்லணும்? இங்கே என்ன கேட்காங்க? does it support the assumption that the population ஓட மீன் ஐக்கு 100ன்னு கேட்டுருக்காங்க. அப்போ h0 வந்து என்ன சொல்லணும்? பாப்புலேஷன் மீன் மியூ ஈக்குவல் டு 100ன்னு சொல்லணும். அப்போ ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் என்ன சொல்லணும்? h1 மியூ நாட் ஈக்குவல் டு 100. இட் இஸ் எ 2-tailed டெஸ்ட். இப்போது இதில் n 10ன்றது தெரியும், பாப்புலேஷன் மீன் வந்து 100ன்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நமக்கு வந்து எஸ் கண்டுபிடிக்கணும், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். எஸ் கண்டுபிடிக்கணும்னா சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் டீவியேஷன் நமக்கு தெரியணும். அதை கண்டுபிடிக்கணுமா? முதல் எக்ஸ் வேல்யூ, அதாவது இந்த 10 பேருடைய டீட்டெயிலும் நான் எடுத்து எழுதிட்டேன். எக்ஸு அடுத்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் கண்டுபிடிப்போம். முதல் எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பாரோட ஆன்சர் என்ன? சிக்மா எக்ஸ் பை என். இது உங்களுக்கே தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு சிக்மா எக்ஸ் எவ்வளோ வருது? 972 வருது. அப்போது எக்ஸ் பார் என்னம்மா? சிக்மா எக்ஸ் பை என் 972 பை 10 பீப்புளோட ஐக்யூ தானே இது. ஸோ 972 பை 10 அதாவது 97.2. புரியுதாம்மா? இங்கே பாருங்கள், இதை தான் இங்கே வந்து எழுதிப்போம். எக்ஸ் மைனஸ் 97.2 அதாவது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். இங்கே அதை ஹோல் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன பண்ணணும்? இப்போ எக்ஸு 70 மைனஸ் 97.2, ஸோ மைனஸ் 27.2 அதோடைய ஸ்கொயர் இது. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 120 மைனஸ் 97.2 இட் இஸ் 22.8 அதோட ஸ்கொயர் இது. புரியுதாம்மா? இதுதான் ஒவ்வொரு வேல்யூ ஆஃப் எக்ஸு. மைனஸ் இது 97.2 கான்ஸ்டன்ட், ஏன்னா எக்ஸ் பார் அதுதான். அதோட ஆன்சரை போடணும், அதை ஸ்கொயர் பண்ணி எழுதணும். இப்போது இந்த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் டீவியேஷனை கண்டுபிடிக்கணும். அதாவது இதுதான் ஸ்கொயர் ஆஃப் டீவியேஷன், இதோட சம்மை கண்டுபிடிக்கணும். எவ்வளோ வருது? 1833.6ன்னு வருது. புரியுதாம்மா? இப்போ எஸ்ஸை கண்டுபிடிச்சிடலாமா? எஸ் ஸ்கொயர் என்னதுமா? சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் பை என் மைனஸ் 1. இதோடைய ஆன்சர் 1833.6. என்னன்றது என்னது? நம்பர் ஆஃப் பாய்ஸ் 10. ஸோ n minus 1 is 10 minus 1 which is 9. ஸோ 1833.6 by 9 வந்து 203.73. ஸோ நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எஸ் ஸ்கொயர்டை கண்டுபிடிச்சாச்சு, ஆர் வேரியன்ஸை கண்டுபிடிச்சாச்சு. எஸ் ஸ்கொயர்னா வேரியன்ஸ். இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணணும்? இதை ரூட் எடுக்கணும். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் நத்திங் பட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ், அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 203.73. அதோட ஆன்சர் 14.273. புரிஞ்சுதாம்மா? அடுத்து என்ன பண்ணணும்? ப்ளஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போயிடலாமா? இஸ் டி ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் மியூ பை எஸ் பை ரூட் என். எக்ஸ் பார்ன்றது என்னது? நம்ம இப்போது சாம்பிளோடைய மீன், நமக்கு சம் ஆஃப் அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் கண்டுபிடிச்சது 97.2 மைனஸ் 100ன்றது பாப்புலேஷனோட மீன் கொஸ்டினில் கொடுத்துருக்கான் பை எஸ். இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் 14.273 பை ரூட் ஆஃப் என். என் 10 பாய்ஸ், ஸோ ரூட் 10. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேலே நியூமரேட்டர் மைனஸ் 2.8, கீழே 4.514 வருது. ஸோ இட் இஸ் மைனஸ் 0.62. அப்போது மாடுலஸ் ஆஃப் டி என்னதுமா? மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 0.62 அதாவது 0.62. இப்போ அடுத்து லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் டேபிள் வேல்யூ. இப்போது இதில் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டோம் ஆல்ஃபா வந்து 5%ன்னு. ஸோ ஆல்ஃபா 5%. நமக்கு தெரியும் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் n minus 1 அதாவது 10 minus 1 9. ஸோ நம்ம டேபிள் வேல்யூ எப்படி வரும்? டி இந்த 5% கமா இந்த 9. 5% என்னதுமா? 0.05 9. இதோட ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? இது ஒரு 2-tailed டெஸ்ட். அப்போ நம்ம 5%ல் கண்டுபிடிக்கக்கூடாது. 5% டிவைடட் பை 2 அதாவது 2.5%ல் கண்டுபிடிக்கணும். அதாவது 0.025 அதாவது 0.025 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 9க்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும்.
இங்கே பாருங்கள் 0.025 இங்கே இருக்குது, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 9 இங்கே இருக்குது. ஸோ இட் இஸ் 2.262. புரியுதாம்மா? ஸோ இது பாருங்கள் 2.262. ஸோ கன்க்ளூஷன் வந்துடலாமா? இயர் மாடுலஸ் ஆஃப் டி என்னதுமா? 0.62, அதாவது கேல்குலேட்டட் வேல்யூ இஸ் லெஸ் தென் த டேபிள் வேல்யூ 2.262. அப்போது கேல்குலேட்டட் வேல்யூ டேபிள் வேல்யூவோட கம்மியாக இருந்ததுன்னா வி அக்செப்ட் த நல் ஹைபாத்திசிஸ் H0. அப்போ H0 என்னது? hence the data are consistent with the assumption of mean IQ of 100 in the population. அப்போ இது வந்து மீன் IQ of 100 in the 100 பாப்புலேஷன்லேருந்து எடுக்கப்பட்ட சாம்பிள் தான் சொல்லணும். புரியுதாம்மா? இது கடைசியில் இந்த டீட்டெயில் வந்து அப்படியே கொஸ்டினில் கொடுத்துக்கிறது எழுதுங்க. hence the data are consistent with the assumption of mean IQ of 100 in the population. அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.